சொல்றேன், சில நேரங்களில் நம்ம கூட ஆண்டவரை சரியா பின்பற்றாம சில நேரத்தில் நல்லவர்களாகவும் சில நேரத்தில் கள்ளவர்களாகவும் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய தெய்வத்துவத்தை சரியா இன்னும் நம்ம புரிஞ்சுக்கல. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நல்ல வார்த்தை. நீ என்னுடையவன் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யாரை பத்தி சொல்றாரு தெரியுங்களா? என்ன காட்டிலும் எங்க அப்பா தான் முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வராம அப்பா பார்க்கணும் வீட்டில் உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்றாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றார். தகப்பனை ஆகிலும் தாயை ஆகிலும் இயேசுவை காட்டிலும் எங்கள் அம்மா முக்கியம். செத்து போனவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திதி கொடுக்கணும், ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டு எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், எங்கள் அப்பா தான் முக்கியம் அப்படின்னா இயேசு சொல்கிறாரு, நீ எனக்கு முக்கியம் கிடையாது, இடத்த காலி பண்ணிடுறார். இதோட நிறுத்திட்டார் நினைக்கிறீங்களா? அடுத்ததையும் வாசிங்க. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஞாயிற்றுக்கிழமையில் என் பையனை பார்க்க போகிறேன், என் பொண்ணை பார்க்க போகிறேன், என் பேரனை பார்க்க போகிறேன், பேத்தியை பார்க்க போகிறேன்னு ஆண்டவர் சமூகத்தை விட்டுட்டு போகிற யாருமே கர்த்தர் சொல்கிறாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, பாத்திரன் அல்ல, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் மீ.